ஒரு சைட் வாங்கும்போது, அதாவது நம்ம வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கும்போது, நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோடு ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த சைட்டோட மண் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டோட லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இத மட்டும் பார்த்தா போதுமா? அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இத விட்டுட்டு நம்ம அதாவது நான் சொல்ற ஃபெசிலிட்டி எல்லாமே சைட்டுக்குள்ள இருக்கிற ரோடு, ட்ரைனேஜ், சைட்டோட லெவல் இத மட்டும் நம்ம பார்த்துட்டு, நம்ம அந்த சைட் வாங்குறதுக்கு டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா, நம்ம வந்து இப்போ மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். பிளஸ் வந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து சைட்டுக்கு போற ரோடு அக்சஸ் எப்படி இருக்கு, அந்த ரோடோட வித்து என்ன அகலத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் பெரிய ரோடா இருக்கணும். சில இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு இருக்கும். உள்ளுக்குள்ள சைட் லேஅவுட்டுக்குள்ள போனோம்னா பெரிய ரோடு இருக்கும். ஆனா வெளியே வந்தா நம்ம வந்து வெளியே போறதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் வந்தா கூட இன்னொரு கார் போக முடியாம சிரமப்படுற மாதிரி நிறைய லேஅவுட் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அந்த ரோடு அக்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நல்ல ஃபெசிலிட்டியோட நல்லாவே ஸ்ட்ராங்கா குவாலிட்டியா பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ட்ரைனேஜ் வந்து சைட்ல இருந்து வெளியே கொண்டு போய் விடுறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது லேஅவுட்ல வெளியில கொண்டு போய் எங்க விடுறதுன்னே தெரியாம ஒரு பிரைவேட் லேண்ட் ப்ராப்பர்ட்டில விட்டுருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது தெரியாமயே உள்ளுக்குள்ள நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இடம் வாங்கிடுவாங்க. ஆனா வீடு கட்டும் போது அந்த ட்ரைனேஜ் தண்ணி வெளியே போகும்போது நம்ம சைட்ல இருந்து வெளியே போற இடத்துக்காரங்க வந்து அந்த ட்ரைனேஜ் தண்ணி வர்றதுக்கு விட மாட்டாங்க. அப்போ வந்து பிரச்சனை ஆகும். அதனால நம்ம ட்ரைனேஜ் வந்து சைட்ல இருந்து வெளியே போறது எங்க போகுது, அதாவது வந்து அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா இல்ல பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா, ப்ராப்பரா வந்து ட்ரைனேஜ்ல அதாவது கவர்மெண்ட் ட்ரைனேஜ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட மண் எந்த மாதிரி மண் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம வாங்கணும். ஏன்னா சில இடத்துல வந்து களிமண்ணா இருக்கும், சில இடத்துல ஃபில்லிங் சாயிலா இருக்கும். அதாவது வந்து ரொம்ப பள்ளமான இடத்துல வந்து மண்ணை ஃபில் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க, சைட்டு போட்டிருப்பாங்க. அதனால அதையும் செக் பண்ணி வாங்கணும். அதே மாதிரி தண்ணி தேங்காத இடமா இருக்கணும், மேடான பகுதியா இருக்கணும். அதையும் நம்ம செக் பண்ணிட்டு வாங்கினோம்னா அப்படிதான் நமக்கு வந்து சிரமம் இல்லாம ஒரு வீடு கட்டி வாழ முடியும். அதனால நல்ல ஒரு இடத்த வந்து நான் சொன்ன இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வேணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சசிகுமார் சொல்லுங்க.